ஜெயினும் அவன் ஃப்ரெண்டு கூட குடிச்சிட்டு இருக்கும்போது தாராலாம் ஒன்னும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட ஃபோக்கஸ் எப்பயுமே கௌஷி தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தான் வாண்டடா என்கிட்ட வந்து நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொன்னா, சரி நானும் இந்த சான்ஸை வச்சு கௌஷி கூட க்ளோஸ் ஆகலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குடிச்சு முடிச்சுட்டு இப்ப அவனுமே வீட்டுக்கு போயிடுறான். அங்க பார்த்தா அந்த நேரத்துல கௌஷிமே அவனோட வீட்டுல இருப்பா. நீ என்ன பிளான்ல தாராவை கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட? நீ பொண்ணுங்க கூட எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன் நீ தாராவை ஏமாத்துற? அதை விட பெட்டரா நித்தினுமே இருக்கா, அவ ஏன் அவளை லவ் பண்ணன்னு சத்தியமே எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அவளை ஹர்ட் பண்ணிடாத. அப்படி இன் கேஸ் நீ அவ கூட பிரேக்கப் பண்ண போறேன்னா என்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஜீனோ எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த நாள் ஈவினிங் தாரா கிட்ட என்னோட ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு போயிடுவான். அவளும் வீட்டுக்கு போயிட்டு பார்ட்டிக்கு போறதுக்கு போடுற மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப முழிச்சுக்கிட்டு பேசாம நான் போகாம விட்டுறலாமா? அப்ப ஒரு ரூம்ல ஒரு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி ஒரு பார்சலுமே வந்திருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பிளாக் கலர் ஷார்ட் மாடர்ன் டாப்புமே இருக்கும். ஆக்சுவலி ஜெயின் தான் பார்ட்டிக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் அவளுக்காக அனுப்பி வச்சிருப்பா. அது அவளுக்கு வச்சு பார்த்துட்டு இவ்வளவு குட்டியா இப்படிதான் இது மாதிரிலாம் போடுறாங்கன்னு தெரியல. யாராவது அந்த ட்ரெஸ் பார்த்துட்டு செமையா ட்ரெஸ் சொல்லி ஜீனுக்கு கால் பண்ணி திட்டா, எனக்கு தெரியாது பார்ட்டிக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வரும்போது நீ கண்டிப்பா அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லிடுவா.